இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்காக சீடை பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அதை வந்து களைஞ்சி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சு உணர்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்து ஒரு அரை கப்பு எடுத்துட்டா போதும். அரை கப்பை எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அரிசியையும் நல்லா இது வரையும் காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கப்புறமா அதையும் நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்குமோ அரைச்சிட்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா ஈரமாக போக வறுக்கணும். அது என்ன பதம்னா அந்த மாவை எடுத்து ஒரு கோடு போட்டால் கோலம் போடுற மாதிரி வரும். இதுதான் பதம், கரெக்டான பதம். அதுக்கப்புறமா அரிசி வந்து நான் வந்து 4 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப்பு உளுத்த மாவு எடுத்தால் போதும். போட்டுட்டு அதிலே ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நெய் இல்லைன்னா வெண்ணெய் ரெண்டுமே 100 கிராம் விடணும். அதுக்கு இந்த நான் சொன்ன அளவுக்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எள்ளு வேணும்னா எள்ளு டேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா தேங்காயெல்லாம் கூட பிள்ளையாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, ஊற வச்ச கடலப்பருப்பு இருக்குது, அதையும் அதில் போட்டு நல்லா கலந்துண்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்குங்க. நல்லா உருட்டி போட்டதுக்கப்புறம் இப்போது எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர வரையும் போட்டு எடுக்க வேண்டியது தான். உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து வெள்ளை சீடை பண்ண போகிறோம். அதுக்கு வெல்லம் 1 கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு வெல்லம் போட்டுக்குங்க. அதே அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த அரிசி மாவு போட்டு உளுந்த மாவு 2 ஸ்பூன் போட்டால் போதும் வரும். அதுக்கப்புறம் அதை வந்து கிளறி அதை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா வெள்ளை சீடையும் ரெடி ஆகிடுச்சு.